ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய சென்டம் மார்க் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 11th மாணவர்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேங்க் 2019, 2022, 2023 உடைய கொஸ்டின் பேங்கும் கொடுத்துருக்கோம். அதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டெவலப் பண்ணிக்கோங்க. அதோடு உங்களுக்கு இயல் வாரியாக சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் இதனுடைய முக்கியமான கொஸ்டின் பேங்குடைய பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் பேங்கையும் நீங்கள் இயல் வாரியாக படிங்க. உறுதியாக தமிழில் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். இப்போ மொழி பாடங்களில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நம்முடைய விடைகள் ரொம்ப தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் பிழை இல்லாமல் இருக்கணும், லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். நீங்கள் தமிழ்லையுமே முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்கை செக் பண்ணிவிட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கும். தமிழை பொறுத்தளவுக்கு பார்ட் 1ல் உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 14 1 மார்க்ஸும் உங்களுக்கு உரைநடை, இலக்கணம், செய்யுள். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி படிங்க. குறிப்பாக புக் பேக்கில் மேக்ஸிமம் படிங்க. நீங்கள் மேக்ஸிமம் 14 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி பகுதி 2, பகுதி 3 பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சிறுவினாக்கள், குறுவினாக்கள் இதெல்லாமே நம்ம இயல்வாரியாக என்ன முக்கியமான கொஷின் கொடுத்துருக்கோமா அதுதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். குறிப்பாக பகுதி 2ல் பிரிவு 3 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. இது இலக்கணத்திலிருந்து வரக்கூடிய கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும். புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, கலைச்சொற்கள், தொடரில் உள்ள பிழைகளை திருத்தல், ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஒரு விதமாக கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் மொழியர்வு அதிகமாக இருக்குது, இலக்கணம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த குருவினாக்கள் வரக்கூடிய இந்த 7 கொஸ்டினுமே ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் பகுதி 3ல் வரக்கூடிய 4 மார்க் கொஸ்டினுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ரீட் அவுட் பண்ணுங்கள். இப்போ நெடுவினாக்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம் இந்த கதை அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக யானை டாக்டர் கதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அடுத்து திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை தென்கரை வளங்கள், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இந்த கேள்வியுமே ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின் தான். பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன் என்ன, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மதினா நகரம் வளமான நகரம், உமரு புலவர் வர்ணிக்கக்கூடிய செய்திகள். சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகள். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள், இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்லும் கதை சொல்லும், இந்த தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு எவ்வாறு பொருந்துது. இந்த மாதிரி நெடுவினாக்கள் எல்லாமே அரையாண்டு தேர்வுக்கு மட்டுமல்ல பொது தேர்வுக்கும் வரக்கூடிய முக்கியமான வினாக்கள். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துக்கக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரின் செக் அவுட் பண்ணுங்கள். இயல் வாரியான சிறுவினாக்கள், நெடுவினாக்கள், குறுவினாக்களை படிங்க. விடைகள் எல்லாம் பிழை இல்லாமல் தெளிவாக அழகாக எழுதுங்க. நீங்களும் தமிழ் பாடத்தில் முழுமையான மதிப்பெண் எடுக்கலாம். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.